பேச்சுவார்த்தைகள்ல செஞ்சட்டை தோழர்களோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்காம். போன தேர்தல்ல போட்டியிட்டதை விட அதிகமான தொகுதிகளை கேட்போன்னு வெளியே வீராப்பா பேசுறவங்க உள்ள போயிட்டு வெளியே வரும்போது முகம் தொங்கி போய் வராங்களாம். போன தடவை 6 சீட்டு கொடுத்தோம், 2ல தான் ஜெயிச்சிங்க, அப்படின்னா இந்த முறை சீட்டை குறைச்சுக்கிறது தானே முறை, அதை விட்டுட்டு அதிகமா கேட்டா எப்படி அப்படின்னு பேச்சுவார்த்தை குழு கொக்கி போடும்போது பதில் சொல்ல முடியாம திணற வேண்டி இருக்குதாம். அதனாலதான் கதிர் அறிவாள் கட்சி போன தடவையை விட 1 சீட் குறைச்சி கொடுத்தத மறுப்பு எதுவும் சொல்லாம ஏத்துக்குச்சான். வீரத்தை பேர்ல வச்சுக்கிற தோழர் டோட்டல் சரண்டர் ஆகி சூரிய கூட்டணிக்கு முட்டு கொடுக்கறதுல முன்னோடி ஆயிட்டாராம். ஆனா அறிவாள், சுத்தி, நட்சத்திரம் மட்டும் இன்னும் முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்குதாம். அந்த கட்சிக்கு விசில் பக்கம் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வீராப்பாவே இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதையும் பேசி சரி கட்டலாம்னு நம்பிக்கையா இருக்குதான் சூரிய கட்சி பேச்சுவார்த்தை குழு. 10 சீட் கேட்ட பன்ருட்டிக்காரர் இன்கமிங் கட் ஆயிருச்சுங்கிறத தெரியாம அழைப்பு வரும்னு போனை பார்த்துக்கிட்டே காத்து இருக்கிறாராம். இவர் பேசுற பேச்சுக்கும் நடந்துக்கிற விதத்துக்கும் கூட்டணியில வச்சுக்கிறதே பெருசு, இதுல 10 சீட்டு வேறையான்னு டென்ஷன் ஆகுதான் சூரிய குழு. அதனால அந்தர் பல்ட்டி அடிக்கிறதுக்கு பேர் போன பன்ருட்டிக்காரர் எந்த பக்கம் பல்ட்டி அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறாராம். இவங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு சொன்ன பேச்சை கேட்டு அமைதியா காத்திருக்கிற சிறுத்தைகளுக்கு மட்டும் 2 சீட் கூடுதலா கிடைக்குமாம். முதல்லயே சொல்லிட்டா மத்தவங்க முரண்டு பிடிப்பாங்க அப்படிங்கறதுனால அவங்களோட ஒப்பந்தம் கடைசியில தானாமா. இப்படி மிஞ்சினா கெஞ்சுறதும் கெஞ்சினா மிஞ்சுறதுமா தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தைகள் சூரிய கட்சியில கலகலப்பா போயிட்டு இருக்கான்.